சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு எப்படி பெயர் வந்தது? ராகு கேது எப்படி உருவானாங்க? விஷ்ணு ஏன் கூர்ம அவதாரம் எடுத்தாரு? இப்படி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைஞ்சதுதான் திருப்பார்கடல் கடைந்த கதை. வாங்க கேட்கலாம். வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். நான் ரம்யா. ஒரு முறை துர்வாச முனிவர் தேவர்களின் அரசனான இந்திரனை சந்திக்கிறதுக்காக தேவலோகம் போறாரு. அவரை கௌரவிக்கிறதுக்காக ஒரு பூமாலையையும் எடுத்துட்டு போறாரு. இந்திர தேவன் கிட்ட ஆசையா மாலைய கொடுக்கிறாரு. இந்திரனோ அலட்சியமா அவர் அமர்ந்திருந்த அவரோட வாகனமான யானையோட தலைமையில அந்த மலர் மாலைய வைக்கிறாரு. அந்த மலர்கள்ல இருந்து வர்ற அதிகமான வாசனைய தாங்க முடியாத யானை பாவம் தன்னோட கால்கள்ல போட்டு மிதிச்சிருது. தான் ஆசையா கொண்டு வந்த மாலை நசுங்கி கிடக்கிறத பார்த்த முனிவருக்கு அதிகமா கோபம் வருது. ரிஷிகள்லேயே அதிகமா கோபப்படக்கூடியவர் துர்வாச முனிவர். பொதுவா ரிஷிகள் கோபத்துல சாபங்களை விடும் போது அவங்களோட சக்தி குறைஞ்சிடும். திரும்ப நீண்ட நெடுநாட்கள் தவம் இருந்தா தான் இழந்த சக்திகளை பெற முடியும். ஆனா துர்வாச முனிவருக்கு மட்டும் ஒவ்வொரு முறை சாபம் விடும் போதும் அவருடைய சக்தி பல மடங்காகும். இவரை பத்தி ஒரு தனி கதையாவே பார்க்கலாங்க. இப்போ துர்வாச முனிவர் இந்திரனோட செயலால கோபத்தோட உச்சிக்கே போய் இந்திரனை அவருடைய வலிமையும் செல்வங்களும் அனைத்தும் இழந்து தரித்திரம் பிடித்து அலைவாயாகன்னு சாபம் விட்டுடுறாரு. இதனால இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்களும் எல்லாவற்றையும் இழந்து மோசமான நிலைமைக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அசுரர்களின் தலைவனான மகாபலி படையோட போய் தேவர்களை தோற்கடிச்சு எல்லா அண்ட சராசரத்தையுமே அசுரர்கள் ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அரக்கர்கள் இப்போ செல்வ செழிப்புல கொழிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நொந்து போன தேவர்கள் எல்லோரும் ஒன்னு சேர்ந்து துர்வாச முனிவரின் சாப விமோக்ஷனம் வேண்டி வைகுண்டம் போய் விஷ்ணு பகவான பிரார்த்தனை பண்றாங்க. விஷ்ணுவும் காட்சி தந்து தேவர்களுக்கு திரும்பவும் வலிமை பெறணும்னா பார்க்கடல்ல இருக்கிற அமிர்தம் சாப்பிடுறதுதான் ஒரே வழின்னு சொல்றாரு. பார்க்கடல்ங்கிறது இங்க பூமியில இருக்கிற எந்த கடலும் கிடையாதுங்க. வைகுண்டத்துல விஷ்ணு பகவான் ஆதிசேஷன்கிற நாகத்துக்கு மேல இந்த கடல்ல தான் இருக்கிறதா நம்பப்படுது. அந்த மாபெரும் சமுத்திரத்தை கடைஞ்சி அதுல இருந்து அமிர்தத்தை எடுக்கிறதுங்கிறது தேவர்களால மட்டும் செய்ய முடியாது. அசுரர்களோட துணையும் தேவைப்படுது. அதனால பகவான் விஷ்ணுவின் யோசனைப்படி தேவர்கள் அசுரர்களின் மன்னனான மகாபலியிடம் போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கும் சக்தி வாய்ந்த அமிர்தம் கொடுக்கிறதா சொல்லி பார்க்கடல் கடைறதுக்கு அழைப்பு விடுறாங்க. ஒரு வழியா தேவர்களும் அசுரர்களும் ஒன்னு சேர்ந்து பார்க்கடலை கடையறதுக்காக மந்தார மலைய சுமந்துட்டு வர்றாங்க. அதோட பாரம் தாங்க முடியாம வழியிலேயே அநேகம் பேர் சுருண்டு விழ விஷ்ணு அங்க வந்து அவருடைய வாகனமான கருடன் மேல மந்தார மலைய வச்சு பார்க்கடல்ல கொண்டு போய் இறக்குறாரு. வாசுகிங்கிற நாகத்தை அழைச்சு அத மந்தார மலைய சுத்தி கயிறு மாதிரி கட்டி தலைப்பக்கம் அசுரர்களும் வாழ்பக்கம் தேவர்களும் நிக்கிறாங்க. பார்க்கடல் கடையிற வேலை ஆரம்பமாகுது. கடைய ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மலை அடிப்பகுதியில எந்த ஒரு பிடிப்பும் இல்லாததுனால மலை மூழ்கி போகுது. இத பார்த்த விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம், அதாவது ஆமை மாதிரி அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில போய் மந்தார மலைய சுமந்துக்கிட்டு நிக்கிறாரு. விஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல கூர்ம அவதாரம்ங்கிறது 2வது அவதாரம். இப்படி தேவர்களும் அசுரர்களுமா வாசுகிய இரு பக்கமுமா இழுக்க இழுக்க மந்தார மலை பார்க்கடலை அப்படியே சல சலன்னு கடையுது. ஒரு கட்டத்துல வாசுகி வாயில இருந்து நெருப்பும் புகையுமா வந்து அசுரர்கள எரிக்குது. விஷ்ணு பகவான் மழைய வரவழைச்சு நெருப்ப நிப்பாட்டிடுறாரு. எல்லோரும் குளிர்ச்சியாகி திரும்பவும் சுறுசுறுப்பா வேகமா வேலை நடக்குது. பார்க்கடல்ல இருந்து முதல்ல ஆழகால விஷம்னு ஒரு கொடிய நஞ்சு வெளியில வருது. அந்த கொடிய விஷத்துல இருந்து வர்ற வாசம் அங்க இருக்கிற எல்லோரையுமே தாக்குது. தேவர்கள் சிலர் மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சிவபெருமான் கொஞ்சமும் யோசிக்காம அந்த ஆழகால விஷத்தை பருக ஆரம்பிக்கிறாரு. பார்வதி தேவி சிவபெருமான் உடலுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக அவரோட கழுத்தை பிடிக்க விஷம் சிவபெருமான் கழுத்திலேயே தங்கிடுது. அந்த இடம் அப்படியே நீல நிறம் ஆகிடுது. இதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்தது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை திரும்பவும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடைய கடைய நிறைய அபூர்வ சக்திகள் ஒண்ணு ஒன்னா வெளியில வருது.
அதில் சிலவற்றை பார்க்கலாம். காமதேனு என்ற பசு, உச்சை ஸ்ரவஸ் என்ற வெள்ளை குதிரை, ஐராவதம் என்ற வெள்ளை யானை, கௌஸ்தூப ரத்தினக்கல், கற்பக விருட்ச மரம், அப்சரஸ் ஸ்திரீகள், அகலிகை, ஸ்ரீ லக்ஷ்மி தேவி, பாரிஜாத்த மலர், இன்னும் சில. கடைசியா அழகிய வலிமையான உடலமைப்பு கொண்ட தன்வந்திரி எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அமிர்தம் நிரம்பிய கலசத்தோட மேல வர்றாரு. இதுக்காக காத்துக்கிட்டு இருந்த அசுரர்களும் ஒரு கணம் தாமதிக்காம அமுத கலசத்தை பிடுங்கிட்டு ஓடிடுறாங்க. இத பார்த்த விஷ்ணு பகவான் ஒரு அழகான மோகினி ரூபம் எடுக்கிறாரு. மோகினிய பார்த்த அசுரர்கள் அமிர்தத்தை மறந்து அவளுடைய அழகுல மயங்கி நிற்கிறாங்க. மோகினி மகாபலி கிட்ட கையில் என்ன கலசம்னு கேட்கிறாங்க. அதுக்கு மகாபலி, இது பார்க்கடலில் இருந்து எடுத்த அமிர்தம். நாங்களும் தேவர்களும் காசிப முனிவரின் தோன்றல்கள். இப்போது இந்த அமிர்தத்தை பங்கிடுவதில் எங்களுக்குள் பிரச்சனை. அதனால் நீயே எங்களுக்கு இதை பங்கிட்டு கொடுன்னு அமிர்த கலசத்தை மோகினி கையில கொடுத்துடுறாரு. மோகினி, நான் என் இஷ்டப்படித்தான் பங்கிட்டு தருவேன். அதில் நியாயம் அந்நியாயம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது. இதற்கு சம்மதம் என்றால் நான் இதை செய்கிறேன்னு சொல்றாங்க. அழகுல மயங்கி அறிவை இழந்த அசுரர்களும் நீங்கள் எது செய்தாலும் சம்மதமேன்னு சொல்லிடுறாங்க. மோகினி அசுரர்களையும் தேவர்களையும் ஆளுக்கு ஒரு பக்கமா வரிசையா உட்கார வைக்கிறாங்க. தேவர்கள் வரிசைக்கு மட்டும் அமிர்தத்தை தர்றாங்க. எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம்னு வாக்கு கொடுத்தனால அசுரர்களும் வாய் பேசாம உட்கார்ந்திருக்காங்க. இதுல ஸ்வர்பானுங்கிற அரக்கன் மட்டும் தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு தேவர்கள் வரிசையில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. மோகினியும் அமிர்தத்தை கொடுத்துடுறாங்க. ஒரு நொடியில அது அரக்கன்னு உணர்ந்த விஷ்ணு சக்கராயுதத்தால தலைய சீவிடுறாரு. ஆனா அந்த அமிர்தத்தை சாப்பிட்டனால அந்த அரக்கன் சாகல. உடலும் உயிரோட இருக்கு. வெட்டுப்பட்ட தலையும் தனியா உயிரோட இருக்கு. மனித தலையும் பாம்பின் உடலையும் கொண்டு ராகுவாகவும், மனிதன் உடலையும் பாம்பின் தலையையும் கொண்டு கேதுவாகவும் மாறிடுறாங்க. இதுதான் ராகு கேது உருவான கதை. அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுப்பது பாம்புக்கு நஞ்சூட்டி வளர்ப்பதுன்னு நன்கறிந்த விஷ்ணு அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுப்பது போல ஒரு மாயையை ஏற்படுத்தி, ஆனால் அமிர்தம் கொடுக்காமலேயே தடுத்துடுறாரு. அமிர்தத்தை உண்ட தேவர்களும் துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விமோசனமாகி இழந்த சக்திகளை எல்லாம் மீட்டுடுறாங்க. இந்திரலோகமும் திரும்பவும் செல்வ செழிப்பா மாறிடுது. இதுதாங்க திருப்பார்கடல் கடைந்த கதை. இதுல நிறைய கிளை கதைகள் இருக்கு. நம்ம கண்டிப்பா ஒண்ணா பார்க்கலாம்ங்க. இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.